வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். 2026 சனி வக்ர பயிற்சி பலன்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி. காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் வீடு செவ்வாய் பகவானுடைய பெண் வீடு என்று அழைக்கப்படக்கூடிய விருச்சிக ராசி. எதுக்கு சார் பெண் வீடு? ஆண் வீடு மேஷம். அதனால தான் பெண் விருச்சிகம் த மோஸ்ட் பவர்ஃபுல் விமன், அக்ரஸிவ் விமன் பெண் விருச்சிகம். இப்போ சனி வக்ர பயிற்சி பல வருஷமாக, கிட்டத்தட்ட 7.5 சனி முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட பல வருஷமாக விருச்சிகத்துக்கு ப்ராப்ளம்ஸ், அதாவது அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கூட குறைவாக இல்லை. முக்கியமான பிரச்சனைகள் எடுக்கணும் அப்படின்னா விருச்சிகத்துக்கு முதலாவதாக நம்ம எடுக்கக்கூடியது இந்த எமோஷ்னல் பாண்டிங். அதை தொடாமல் நம்ம கடக்கவே முடியாது விருச்சிகத்தை. விருச்சிக ராசி ஒருத்தர் மேலே வைக்கக்கூடிய பாசம், விருச்சிக ராசி ஒருத்தர் மேலே வைக்கக்கூடிய அந்த அன்பு பந்தம். இதில் விருச்சிகம் கற்றுக்க வேண்டியது 50%, விருச்சிகம் யார் மேலே அன்பு வைக்கிறாங்களோ அவங்க கற்றுக்க வேண்டியது 50%. தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு முறை ரிப்போர்ட், இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் யார் மேலேயும் அன்பு வைக்கிறது தப்பு இல்லை. அந்த அன்பை கண்ணா பின்னான்னு கண்மூடித்தனமாக வச்சா மிகப்பெரிய தப்பு. ஏன் அப்படின்னா அமிர்தம் கூட அளவுக்கு மிஞ்சினா அது நஞ்சு. விருச்சிகம் வைக்கக்கூடிய அன்பில் இப்போது சனி வக்ர பயிற்சியில் என்னென்னலாம் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்றதை பார்ப்போம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் எமோஷ்னல் பிரச்சனை ஒன்று, பாண்டிங். அதுக்கடுத்தது கெரியர், தொழில் பஞ்சராகி கிடக்கு. 3 உங்களுடைய வீடு குடும்பம் எப்போ இது உடையும், காலையிலையா மத்தியானமா சாயங்காலமா ராத்திரியா அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது. இந்த 3 பிரச்சனைகளையும் அட்ரஸ் பண்ணுவோம். இப்போ சனி வக்ர பயிற்சினால உங்களுக்கு என்ன நல்லது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஒரு 4 பாயிண்டில் சனி வக்ர பயிற்சினால உங்களுக்கு முதல் நல்லது என்ன அப்படின்னா, உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நேர்கதியில் இருந்த சனியவே உச்சகுரு பார்த்துட்டு இருந்தார், உங்கள் ராசியும் பார்த்தார். அதுவே மிகப்பெரிய நல்லது. அந்த சனி வக்ரமானது என்ன நல்லதுன்னா, இதான் டைம். இப்போ காலமும் நேரமும் ரொம்ப முக்கியம். காலமும் நேரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, யாருடைய இதுவாக இருந்தாலும் சரி, டைம், அந்த டைம் அண்ட் டைமிங் இது ரொம்ப முக்கியம். நம்ம படிச்சிருப்போம், என்னென்னமோ திறமையெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருந்தால் மட்டும் சாதிச்சிட முடியுமா? இப்போ நமக்கு வீரம் இருக்கும், தைரியம் இருக்கும். சில முட்டாளெல்லாம் பார்ப்போம் ரோட்டில் சட்டையை கிழிச்சிட்டு அடித்து ஊரில் பிறழுவாங்க. இது மாதிரி அடித்து பிறல்றவங்கெல்லாம் பெரிய சாதனையெல்லாம் பண்ணவங்க யாராவது இருக்காங்களா? எந்த ஒரு சத்தமும் இல்லாத அப்துல் கலாம் சாதிச்சார். அதிகமாக பேசாத டெண்டுல்கர் சாதிச்சார். அர்த்தத்தோடு பேசுகிற ரஜினிகாந்த் சாதிச்சார். இவங்களாம் யாராவது சட்டை போட்டு உருள்னாங்களா? இல்லையே. ஸோ இவங்களுக்கும் கிரிட்டிசிசம் வரும். இவங்களுக்கும் பயங்கரமாக இவங்களெல்லாம் தாழ்த்தி பேசியிருக்காங்க. அப்துல் கலாம் மிமிகிரி பண்ணாதவங்க கிடையாது. அப்துல் கலாமை கிண்டல் பண்ணாத அரசியல்வாதி கிடையாது. அப்துல் கலாமெல்லாம் எவ்வளவோ தாழ்த்தி பேசியிருக்காங்க. டெண்டுல்கரை விமர்சிக்காத ஒரு ப்ரெஸ் மீடியா யாராவது இருந்தாங்களா 2002-03 காலகட்டங்களில்? இப்போ இதெல்லாம் தாண்டி தானே வந்திருக்காங்க. இது ரஜினிகாந்த், என்னப்பா இவர் இவ்வளோ கருப்பாக இருக்காரு, இவரெல்லாம் போய் ஹீரோவா அப்படின்னு சொன்னவங்களாம் இல்லையா? இருக்காங்க. தேவர் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசரே சொல்லியிருக்காரு, என்னப்பா இவரெல்லாம் போய் ஹீரோ போடலாம், அவனை வில்லனாக போடுப்பான்னு சொல்லியிருக்காரு. அவரே அவர் வாயால் இவனை ஹீரோவாக போடுப்பா, 3 படம் நான் காசு தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி மாறும். இப்போ இருக்கிற சிஎம் இவரை எவ்வளோ பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க, நீ அப்படி இருக்க எப்படி இருக்க. இன்றைக்கி பெண்களெல்லாம் போய் மொய்க்கிறாங்க அவரை. காரணம், தன்னைத்தான் செதுக்கிக் கொள்வது. அதுதான் விருச்சிகத்துக்கு ரொம்ப முக்கியம். இப்போ விருச்சிகத்துக்கு எது முக்கியம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மற்றவங்க உங்களை குறை சொல்கிறதையோ இதையோ நீங்கள் கவனிக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இப்போ இந்த காலகட்டத்தில் விருச்சிகத்துக்கு எது பெரிய நன்மை நடக்கும் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய எதிர்கால ஆசைகள், அதாவது வாழ்க்கை முழுக்க எனக்கு இந்த நோக்கங்கள் லட்சியங்கள்லாம் இருக்கும்பாங்க. டாப் 5 டிசையர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டாப் 5 விஷஸ்ன்னு. அதெல்லாம் அதில் ஒரு 1-2 கிளிக் ஆகிடும். உண்மையே சொல்கிறேன். இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய லட்சியங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு இன்னாரை லவ் பண்ணணும், திருமணம் பண்ணணும், அது கிளிக் ஆகும். இல்லை
இந்த என்னோட தொழில் வந்து இப்படி இருக்குது, மாதம் இவ்வளோ கீழே இறங்கிடுச்சு, இவ்வளோ சம்பாதிக்கிறோம், 10 லட்சம் சம்பாதிச்சிருந்தோம் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், என் தொழில் வந்து 20 லட்சம் சம்பாதிக்கணும் 50 லட்சம் சம்பாதிக்கணும், மாறிடும். இதெல்லாம் மாறக்கூடிய காலங்கள் தான் இந்த காலங்கள். ஆக 2 விருச்சிகத்துக்கு அடுத்தது என்ன பெரிய நல்லது நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அப்பா அம்மாவுடைய முழுமையான ஆதரவு கிடைக்காத விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அது மாறி அப்பா அம்மாவுடைய ஆதரவு என்பது கிடைக்கும். பொண்டாட்டியோட ஆதரவு ரொம்ப முக்கியம், புருஷனோட ஆதரவு ரொம்ப முக்கியம், இது கூட ரொம்ப முக்கியம் அப்பா அம்மாவோட ஆதரவு. அப்பா அம்மாவுடைய ஆதரவு கிடைக்காத குழந்தைங்க அவங்களுடைய மனநிலைமையும் உடல் நிலைமையும் வாழ்க்கையினுடைய நிலைமையும் அப்படியே கண்ணீர் வரும் கேட்டால். அந்த ஆதரவு இப்போ விருச்சிகத்துக்கு கிடைக்க போகுது. 3வது விருச்சிகத்துக்கு எது பெரிய நல்லது நடக்க போகுது? நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி, என்ன வேலையில் இருந்தாலும் சரி, இல்லை ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி, அந்த தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய பெயரும் புகழும் கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் நெருங்குறீங்க. ஜூலை 27 சரியாக சனி வக்ர பயிற்சி ஆரம்பித்து டிசம்பர் 11 இந்த காலகட்டத்துக்குள்ளே விருச்சிகத்துக்கு பெரிய அளவில் சேஞ்சஸ் இருக்கும் லைஃப்பில். இதில் இன்னொரு அதிர்ச்சி தரும் மிக சுவாரஸ்யமான அபூர்வமான நல்ல விஷயத்தை பின்னாடி சொல்கிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் காமிச்சிக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை எங்களை தொடர்பு கொண்டு பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃப் ப்ரெடிக்ஷன்ஸு ப்ரிசைஸாக சொல்ல முடியும். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட், நேர்லி அப்பாயின்மெண்ட் எல்லாமே இருக்குது. இப்போது இது ஒரு பக்கம் நடக்க, உங்களுடைய மேஜர் ப்ராப்ளம், அதாவது கிட்டத்தட்ட உங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் த இஷ்யூஸ் எதில் இருக்குது அப்படின்னா பணத்துலேயும் உறவுலையும். இது 2 தான். 3வது என்னென்னா, இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உறவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒரு பேரடைம் ஷிஃப்ட் எடுக்கும், மிகப்பெரிய சேஞ்ச் ஆகும். ஆனாலும் அதுக்கும் மேலே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு நட்பு என்பது கிடைக்கும். இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அது மேல் ஃப்ரெண்ட்ஷிப்போ ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்போ, நம்ம ஊரில் தான் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப் மேல் ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது கிடையவே கிடையாது. ஆணும் பெண்ணும் பேசினாலே தப்பு தான் நம்ம ஊரில், ப்ராஹிபிட்டடு, ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டடு. வெளிநாட்டிலலாம் வந்து எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்கிட்டையும் பேசலாம், தப்பாலாம் பேச மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. இங்கே தான் அந்த வக்ர புத்திகள் அதிகம். சில கெட்டது இருந்ததுன்னா ஒத்துக்கணும்ல, நம்ம உடம்புலேயே அழுக்கு இருக்குன்னா அதை முதல்ல சரி பண்ணிக்கணும்ல. பக்கத்து வீட்டுக்காரன் அழுக்கு அப்புறம் நம்ம சரி பண்ணுவோம். அது மாதிரி நம்ம ஊரில் கலாச்சாரம் அப்படிங்கிற பேரில் நிறைய தவறுகள் இருக்குது. ஆக அந்த நட்பு மூலியமாக விருச்சிகத்துக்கு பெரிய ஏற்றம் என்பது நடக்கும். 4வது விஷயம் விருச்சிகத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அதிர்ச்சி தரும் ஒரு அதிசயமான விஷயம். கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 4வது வாரத்துலேருந்து அக்டோபர் 4வது வாரத்துக்குள்ளே விருச்சிகத்துக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது லைஃப்பில். ஒரு பெரிய குட் நியூஸ் வந்து உங்களை வந்து சேரும். அதே மாதிரி நாம் சொல்லக்கூடியது 70% விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒர்க் ஆகும். 30% உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வேரியேஷன் இருக்குன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அப்படி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தை காமிச்சு கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அடுத்தது எந்த 3 விஷயத்தில் விருச்சிக ராசி என்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்? ஃபஸ்ட்டு பேசுறதில்ல. ஏன்னா நீங்கள் பேசவே மாட்டீங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா ஊரே அதை பற்றி தான் பேசும். அதான் பிரச்சனை. அதனால் நீங்கள் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். செகண்டு, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த பிரயாணம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். கை காலில் சிறு சிறு காயங்கள் படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 3வது விருச்சிகம் எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, சாப்பாடு டயத்துக்கு சாப்பிடாம 2 மணிக்கு 3:30 மணிக்கு காலையில் விடிகாலில் 4:30 மணிக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்றது, இந்த வெளியில் இருக்கக்கூடிய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும், அண்ணா நகர்லாம், சென்னையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்கிறேன், அங்கே போய் சாப்பிட்றதெல்லாம் பண்ணதை நிறுத்தணும். இதுதான் உங்களுக்கான பரிகாரம். விருச்சிகத்துக்கு ஃபஸ்ட்டு பரிகாரம் பஞ்சலிங்க வழிபாடு. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய பஞ்சலிங்க வழிபாடு, முடிந்தால் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்க வழிபாடு. இது 2த்தையும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா வாழ்க்கையே கம்ப்ளீட்டான ஃபீலிங் உங்களுக்கு வரும். அடுத்தபடியாக இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான பதிவு. இது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வரும் வீடியோவில் மறுபடியும் உயிரினும் மேலான விருச்சிக ராசி அன்பர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.